ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு பெரிய யானைய சின்ன கயிறுனால கட்டி வச்சிருந்தாங்களாம். அதை பார்த்த ஊர் ஜனங்கள் அந்த யானை பாகன் கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த யானை இந்த சின்ன கயிற்றுல கட்டப்பட்டு அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த யானை பாகன் சொன்னாங்களாம், இத சின்ன வயசுல இருந்தே இதே கயிறுனாலதான் கட்டி வச்சிருக்கிறோம். சின்ன வயசுல இதை அத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு அது நல்லா ட்ரை பண்ணிச்சு. பட் அதனால முடியாம போச்சு. அதனால இது இப்பவும் தன்னால வர முடியாதுன்னு நினைச்சிட்டு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாங்களாம். நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல சில பாவங்கள்ல நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை அது சிறிய பாவமா கூட இருக்கலாம். அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அதே பாவத்துல நம்ம அடிமையா இருக்கலாம். சில காரியங்களை நீங்க முயற்சி பண்ணி தோற்று போய் இனி இதுல என்னால சக்சஸ் ஆக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃபெயிலியர்லயே நீங்க அடிமைப்பட்டு இருக்கலாம். சோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வர முடியும். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆக முடியும். அதே மாதிரி என்ன பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களால் அதை உடைத்தறிந்து வெளியே வர முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. சோ பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வாங்க. உங்களால் அதுல இருந்து வெளியே வர முடியும். ஒருவேளை சில ஃபெயிலியரை நினைச்சு நீங்க சோர்ந்து போய் இருக்கீங்கன்னா மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.